வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2025 தேதிகள் அறிவிப்பு குறித்து சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வுகள் தேதிகள் குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா, இந்த பொதுத் தேர்வு நடத்துவதற்கான தீவிர பணிகளை வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்வித்துறை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கல்வியாண்டு 2024-25ஆம் கல்வியாண்டில் 10th 11th பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய விவரப்பட்டியல் நாமினல் ரோல் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போலேருந்தே பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒர்க் எல்லாமே 6th மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாமினல் ரோலு அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்கா இது எல்லாமே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க 10th 11th 12th. ஸோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையிலிருந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 2025 பொதுத் தேர்வு குறித்து வெளியான தகவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளியான அப்டேட்டு. அரசு தேர்வுகள் துறை இயக்குனருடைய ப்ரொசீடிங் தான் இது. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை இதில் பார்த்தீங்கன்னா 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு +1 பப்ளிக் எக்ஸாம் பள்ளி மாணவர்களுடைய பெயர் பட்டியல் எமிஸ் விவரத்தின் அடிப்படையில் தயாரித்தல், மாணவர்களுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்தல், அறிவுரை வழங்குதல். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் தான் ஹால் டிக்கெட்டு அதே மாதிரி சென்ட்ரு போடுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா எங்கெங்கே சென்ட்ரு எங்கே போய் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதணும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா 12th 11th 10th இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கான பள்ளி மாணவர்களுடைய பெயர் பட்டியல் அதாவது நாமினல் ரோல் தயாரிப்பதற்கும் எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாணவர்களுடைய தகவல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களோட பெயர் தமிழ் இன்க்ளூடிங் இங்கிலீஷு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ, ஜெண்டர், காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமிஸில் இருக்கிறத சரி பார்த்து பள்ளி மாணவர்களுடைய பெயர் பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. மெயினாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து தீவிரமாக இறங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 10th ஆகட்டும் 11th ஆகட்டும் எவ்வளோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் பொது தேர்வு எழுதுகிறாங்க, அது இல்லாமல் ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 10th 11th பொது தேர்வுகள் இன்க்ளூடிங் 12th பொது தேர்வுகள் தேதி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படியும் நவம்பர் மந்தில் வந்து பார்த்தோன்னா அறிவிச்சிருவாங்க. ஸோ எப்போ வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடக்குதுன்னு சொல்லி டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. அப்படி டைம் டேபிள்கிட்ட ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ டைம் டேபிள் ப்ராசஸிங்குமே வந்து பார்த்தோன்னா இப்போ போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பொது தேர்வு வந்து நடத்த போகிறதா சொல்லி ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ இதான் அப்டேட்டு பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக 10th 11th 12th ரிலேட்டடாக வந்து அப்டேட்டு. ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ.